டி கம்பிகள் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப் நீ ஆனா பவர்ட் பை ரான் இந்தியா. வெளிப்படையாக பேசுதல், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கமும், அவுட் ஸ்போக்கனா பேசணும் அது தப்பில்லை அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இடம் பொருள் ஏவல் அறிந்து சில விஷயங்களை மறைத்து தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இடம் பொருள் ஏவல் அறிந்து சில விஷயத்தை மறைத்து தான் பேச வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்கள்? ஏன் முடிவெடுக்கிறீங்க? அப்படி ஒரு 3 விஷயத்துல நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேச முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய பர்சனல். செகண்ட் வந்து மெரைட்டல், அதாவது ப்ரீ மெரைட்டல் அண்ட் எக்ஸ்ட்ரா மெரைட்டல். இது ரெண்டையுமே நம்ம வந்து ஓப்பனாக யார்ட்டையும் பேச முடியாது. தேர்ட் ஒன்று, இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி. இதை வந்து யாருமே வந்து நம்ம எல்லார்ட்டையுமே போய் ஓப்பனாக பேச முடியாத விஷயங்கள். ஏன் பேச முடியாது அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதோட நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இது எல்லாமே இதில் சேர்ந்துருக்கும். ஸோ 3 முக்கியமான விஷயங்களை மறைத்து தான் பேச வேண்டுங்கிறீங்க. ஓகே, எதற்காக மறைத்து தான் பேச வேண்டும் சில விஷயங்களை முடிவெடுக்கிறீங்க நீங்கள்? அதை வந்து என்ன சொல்லுங்க. கரண்ட் வேர்ல்டு அப்படி ஒரு சில பேர்த்தோட சந்தோஷத்துக்காக ஒரு சில விஷயங்கள் மறைக்க வேண்டியது இருக்கு. ஒரு சில இடங்களில் நான் நல்லவனா தெரியணும். நம்பர் 2, ப்ரொஃபஷனல் லைஃப் பார்த்தா நம்மளோட க்ரோத் எந்த விதத்துலையும் பாதிப்படக்கூடாது. ஓகே, எவ்ரிவேர் அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஃப்ராங்காக இருப்பேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கனாலும் அரௌண்ட் 60% ஆஃப் பீப்புள் தே வில் பி சஃபரிங் ஃப்ரம் தேர் க்ரோத் இன் ப்ரொஃபஷனல் லைஃப் ஆர் பர்சனல் லைஃப். ரீசன் பிஹைண்ட் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நான் தோன்றதே சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பதில்? உங்களுடைய வளர்ச்சி நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிற பட்சத்தில் குறையும். வாழ்க்கையில நீங்க மனசுல பட்டதெல்லாம் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களால வளர முடியாது. இது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக பாதிக்கப்படும். இல்ல ஒத்துக்கிறீங்க? எந்த ஒரு ப்ரொஃபஷனலையும் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது தே டூ லுக் ஃபார் சம் பாயிண்ட் கால் ஃபிளெக்சிபிலிட்டி. அது வந்து நீங்க டைம் ஃபிளெக்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, பர்சன் டு பர்சன் ஃபிளெக்சிபிலிட்டி ப்ளஸ் எந்த ஒரு கார்பரேட் போனீங்கனாலும் உங்களுக்கு தனியாக ட்ரைனிங்ஸ் தராங்க. ரீசன் பிஹைண்ட் தட் என்ன அப்படின்னா, யார்கிட்ட எப்படி பேசணும். ஒரு சில இடங்களில் நீ உன்னை மாற்றிட்டு தான் பேசணும். யூ கான் பி ஒரிஜினல் அட் எவ்ரிவேர். அது வந்து அடுத்தவங்கனால எல்லா டைம்லையும் அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால தே டாட் யூ பை கிரியேட்டிங் சம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல். கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன்னா என்னோட ஆஃபீஸில் ஆஸ் அ டீம் வி அட்டெண்ட் அ மீட்டிங் வித் ஆர் எம்டி டூரிங் த ரெசெஷன் பீரியட். அந்த பீரியடில் என்னாச்சுன்னா, யாருமே 30 பேர் இருக்காங்க டீமில், ஒருத்தரும் பேசல. அவரை எதிர்த்து எதுவும் கேட்கல, வெளிப்படையாக என்ன ப்ராப்ளம் எதுவும் சொல்லலை. நான் சொன்னேன். அப்பத்துலேருந்து அவருக்கு என் மேலே ஒரு அபிப்பிராயம், இந்த பையன் ஓகே ப்ராப்ளம்ஸ் இஸ் பிரிங்கிங் அவுட், இஸ் டெல்லிங் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த டிவிஷன், இஸ் பிரிங்கிங் அவுட். அதனால எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் தான் கிடைச்சதே தவிர எனக்கு ஒன்றும் கெட்ட பேர்லாம் ஒன்றும் கிடைக்கல. அலுவலகத்தில், இன்றைய மாடர்ன் அலுவலகத்தில், கார்பரேட் உலகத்துக்குள்ள ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசணுமா இல்லை கமுக்கமாக தான் பேசணுமா? கார்பரேட் உலகத்தில் கண்டிப்பாக சைலண்டாக தான் சார் இருக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கொரிக்கும் வந்து ஒவ்வொருத்தங்களும் டிபெண்ட் பண்ணியிருப்போம். சப்போஸ் நான் அவங்கள இவர் இதை போல் பண்ணிட்டார் சார், இது இவர் பண்ணது தப்புன்னு அவரை ஹேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டவோ, இல்லை அதுக்கு பேர் இன்னொன்று கூட வச்சிருக்காங்க, போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் மனசுல பறத டைரக்டா அப்படியே சொன்னானா, போட்டு கொடுத்தானா நீங்க அவர் பின்னாடி போய் போட்டு கொடுக்கிறது. நான் அவர் பின்னாடி போட்டு கொடுக்கல, அவர் முன்னாடி உட்கார வச்சு அவர் முன்னாடியே சொல்றேன் எம்டி கிட்ட அவரை பத்தி நான் தெரிவிக்கிறேன். ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஓகே எஸ். இன்னைக்கு சூழ்நிலையில அலுவலகத்துல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணுமா கமுக்கமா இருக்கணுமா? அவ்வளவுதான் கேள்வி. கார்பரேட் செக்டார்ல இருக்க முடியாது சார். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் லெவல் மஸ்ட் பி ஹையா இருக்கணும். ஏன்னா அங்க வந்து நீ சொல்றது தப்பு, நான் சொல்றது ட்ரை பண்ணுன்னு சொல்லி நம்ம சஜஷன் கொடுக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளேயே வந்து இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சார் நான் MBA HR தான் சார் படிச்சிருக்கேன். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லலாம் யார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்களோ அவங்கள நம்பி தான் மேனேஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா, சார் இவன் ஃப்ரெண்டு தான், இவன் தப்பு பண்ணியிருக்கான், இவனை வந்து டெர்மினேட் பண்ணலாம், இல்லைன்னா டீப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்களோ அவங்கள நம்பி தான் சார் கார்பரேட் லெவலில் பெரிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பொசிஷன் அடைவாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்க தான் நல்ல டிசிஷன் மேக்கிங்காக இருப்பாங்க. சரி, அவங்களால தான் டிசிஷன் கரெக்டாகவே எடுக்க முடியும். இப்படி மறைச்சு பேசுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு தப்பாக கம்பெனிக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாமே வந்து இந்த கமுக்கமாக பேசுகிறவங்க வந்து ஜாஸ்தியாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்துட்டு ஆஃபீஸ் லெவல்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்லா க்ரோ ஆகலாம். ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் தான் டெசிஷன் மேக்கிங்கில் கரெக்டாக இருப்பார், பிளைனாக இருப்பார், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தரால தான் சரியாக வேலை செய்ய முடியும்னு கார்பரேட் நிறுவனங்கள் எதிர்பார்க்குதுன்னு சொல்லப்படுது. ஆனால் பரவாயில்ல, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்த நிலைமையில் கார்பரேட் உலகம் உண்மையாகவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சனை தான் விரும்புதா, உள்ளூரை கமுக்கமாக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குதான்? நீங்க சொல்றது கரெக்ட். ஆக்சுவலா அது கமுக்கமா இருக்குன்னு நினைக்குது. பட் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனிக்கு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் தான் வந்துட்டு அதை கரெக்டா எஸ்கலேட் பண்ணிட்டு போவான். ஸோ அவனை கண்டிப்பாக கம்பெனி விரும்ப தான் செய்யும். இதே கார்பரேட் கம்பெனியில் நானும் ஒர்க் பண்ணுறேன். என்னோட பாஸ் கேரக்டர், அவரோட கேரக்டர் பிடிக்கணும். ஒருத்தர் ஜாயின் பண்ண புதுசில் ஃப்ராங்காக அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னேன்.
அதனால இப்போ வரைக்கும் என்னோட growth அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களை அமுக்கி தான் வைக்கிறாங்க. ஆமாம். எப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குவாலிஃபைடு, நீங்கள் அந்த ஜாபுக்கு உண்மையிலே குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கலாம். இஃப் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் த ஜாப் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, நீங்கள் பக்கா வேலைக்காரனாக இருந்தால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஃபார்வர்டாக இருங்க. நீங்கள் வந்து கிளைண்ட்டாக ஒரு மேனேஜராக இருக்க இடத்துல நீங்கள் மேனேஜருக்கு தகுதியாக இல்லாத ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க முடியாது. சிம்பிள், அவ்வளோதானே. வேலைக்காரனுக்கு ஒரு கார்பரேட்டால நோ சொல்லவே முடியாது. கீழே கொடுங்க சார். இது வந்து டேலண்ட் வச்சுலாம் வந்து இது பண்ண ஒருத்தருக்கு டேலண்ட் இருக்குங்கிறதுக்காகலாம் பொசிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு டாப் மேனேஜ்மெண்ட்டோட இணக்கமாக அவர்கள் வேலை செய்வார்கள், அவர்களுடைய அப்ஜெக்டிவா அவங்க கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த இது இருக்குமே தவிர இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்கிறதுக்காக அப்ப நம்ம வந்து நம்ம ஊர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இஃப் ஐ அம் ஸ்ட்ராங் அட் மை ஒர்க் அண்ட் மை ப்ரொஃபைல் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கலாம், கம்பெனியால ஒண்ணுமே பண்ண முடியாது. பெஸ்ட் டெலிவர் பண்ற பீப்பிள்ல கூட இஃப் தே ஆர் நான் கோஆபரேட்டிவ் ஆட்டிட்யூட், தட் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க, இன்கன்வீனியன்ட் பீப்புளா இருக்காங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பீப்புள் ஆர் பெர்சீவ்ட் as இன்கன்வீனியன்ட் பீப்புள். இன்கன்வீனியன்ட் பீப்புளா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பொசிஷன்ஸ் தரப்பட மாட்டாது. இட்ஸ் a very basic fact. சார், கம்பெனி ஒன்லி எக்ஸெப்ட் ப்ரொடக்டிவிட்டி, அதை தவிர வேற எதையுமே அவங்க எதிர்பார்க்கல. இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க உங்க ஜாபுக்கு குவாலிஃபைடா அப்படின்னா நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கலாம். எனக்கு தெரியும் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு, என்ன பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். கம்பெனி என்னை நம்பும், முதல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என் ஜாப், நான் இன்னைக்கு வரேன் வேலைக்கு, இன்னைக்கு இந்த வேலையை நான் முடிப்பேன், இவன் இன்னைக்கு வரலனாலும் பிரச்சனை இல்லைப்பா, அவன் நாளைக்கு வந்து முடிப்பாங்கிற நம்பிக்கை உங்க மேல இருந்துச்சுன்னா திறமையற்றவர்கள் தான் கமுக்கமாக இருக்க வேண்டுங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சி இஃப் நான் என்னுடைய ஒர்க்ல நான் 100% பக்காவா இருக்கேன் அப்படின்னா நான் பயப்பட வேண்டியதில்லை, நான் மறைச்சி பேச வேண்டியதில்லை. மேனேஜர் தப்புனாலும் தப்பு சார், ஏன்னா நோபடி சே நோ டு a குட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு திறமைசாலி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துட்டு போகலாம். உங்களுக்கு திறமை குறைவு, நீங்கள் என்ன ப்ரொஃபைலில் இருக்கீங்களோ அது டேலண்ட்டுக்கு குறைவான இடத்துல நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கமுக்கமாக பேசி ரகசியமாக பண்ணி அவன்கிட்ட நல்ல பேர் எடுத்து இவன்கிட்ட நல்ல பேர் எடுத்து பொழைக்கணும்னு நினைக்கிறீங்க. வேறஸ் ஐ எம் ஸ்ட்ராங் இன் மை ப்ரொஃபஷன், இன் மை ப்ரொஃபைல், அதனால நான் கவலைப்படலைங்கிறாரு. அது உண்மையா? இது உண்மையா? ஒரு திறமைசாலி போனா கார்ப்பரேட் வேர்ல்ட் கொடுக்குற சேலரிக்கு இன்னொரு திறமைசாலி வர்றதுக்கு அந்த இதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அவரும் அதுதான் சொல்றாரு. என்னன்னா அவரையே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க முடியுதுன்னு சொல்றாருன்னு கேட்டா, என்னுடைய வேலையில் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க காலத்தினால வேலையை விட்டு போனதுன்னா அடுத்த கம்பெனி உடனே என்ன கூப்பிட்டுக்கும். ஏன்னா எனக்கு வேலை தெரியும். வேலை தெரிஞ்சவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பான், வேலை தெரியாதவன் அதை பத்திலாம் பயந்துகிட்டு கொஞ்சம் மேனேஜர் சொன்னாலும் ஊம்பட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்றாரு. அதையும் தாண்டி ஒரு குவாலிட்டி இருக்கு, அதையும் தாண்டி ஒரு குவாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா டீம் ஒர்க். டீம் ஒர்க் அப்படின்றப்ப வந்து ஃப்ளெக்சிபிள் பர்சன்ஸால மட்டும்தான் அந்த இதுல இருக்க முடியும். ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் ஃப்ளெக்சிபிளா இருக்க மாட்டார், நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? முடியாது, அவங்களால முடியவே முடியாது. அப்படியா சார்? அவங்கள லீஸ்ட் ப்ரிஃபர்ட் கோவர்க்கரா ரேட் பண்ணிடுவாங்க சார். இட்ஸ் த கார்ப்பரேட் டெர்மினாலஜி. they will be rated as the least preferred co-worker. Okay. So அவங்களுக்கு வந்து மூவிங் அப் தி லேடர் வராது. If you want to be as a team player, you need to be smart. If you want to be as a smart, you need to be adjustable. கமுக்கமா எல்லார்கிட்டயும் பேசுறா மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட்டா உங்களால ஒர்க்கை டெலிவர் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தீங்கன்னா சில இடத்துல பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கு. அது இல்லாத இவர் சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கேன்னு சொன்னா எல்லாரும் பண்றதும் தப்பா தான் தெரியும் சில விஷயங்கள். அதை வந்து எல்லாருக்கிட்டையுமே நம்ம மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆனால் அங்கிருந்து இப்போ வந்துருக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லா கார்பரேட் கம்பெனியுமே அவுட் ஸ்போக்கனாக இருங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எப்படி? அதாவது பீப்புள் வந்து அவங்க சொல்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு சொல்றாங்களே தவிர யாரும் நினைக்கிறது கிடையாது சார். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தோம்னா நம்மளோட க்ரோத்துக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் ஃபேசிங் தட் ப்ராப்ளம் எவ்ரிடே. இன்டர்வியூ ஃபஸ்ட்டு கார்பரேட் உள்ள போனால் இன்டர்வியூ தான் மெயின். ஓகே, அங்கே ஹெச்ஆர் இன்டர்வியூவில் போகிற மொதல் கொஸ்டின் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கம்பெனிலேருந்து ஏன் குவிட் பண்ணுறீங்க ஜாப் அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு இங்கே எத்தனை பேர் வந்து வெளிப்படையாக ஆன்சர் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். அது கமுக்கமாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ உலகம் ரொம்ப பெருசு சார், அப்படிலாம் பழக்கவே முடியாது சார். ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப பெருசு இல்லை. பட் அவர் சொல்றதுல இருக்கக்கூடிய நியாயத்தையும் அதில் இருக்கக்கூடிய தர்மத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் ரொம்ப பெருசு. நான் ஏன் முதுகெலும்பு இல்லாமல் ஒருத்தர் தப்பு பண்ணுறான், அவன் வந்து கெட்டவனாக இருக்கான்னா நான் அவன்கிட்ட இருக்கணும், நான் பேப்பர் போட்டு அடுத்த கம்பெனிக்கு போகிறேன், இல்லாட்டி சொந்த கம்பெனி தொடங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு புழு பூச்சி மாதிரி வாழணும்னு சொல்கிறீங்க. இதுக்கு பேர் வீண் வீரப்ப சார். எனக்கு இந்த இடம் பிடிக்கல, நான் வேற இடம் போறேன்னா ஆனால் அங்கே இதே சம்பளம் தரமாட்டான், இதோட கொஞ்சம் அதிகமாக தரான். ஆனால் இவர் அங்கேயே இருந்தா இன்னும் நல்ல சம்பளம் வாங்கலாம், கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தா இன்னும் நிறைய சம்பளம் வாங்கலாம். இவருனா வீண் வீரப்ப போகலாம், எனக்கு இது வேணாம், ஏன்னா எனக்கு கௌரவம் தான் முக்கியம், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் இருப்பேன் அப்படின்னு போயிடலாம். ஆனால் இவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு இவர் பணம் இன்னும் தேவைப்படும். இவர் சும்மா இவரோட வெட்டி கௌரவத்துக்காக இவரை நம்பி இருக்கிற பின்னாடி இவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களும் நம்பி அவங்கள வேஸ்ட் பண்றாங்க. இது வீண் வீரப்ப ஒரு மாதிரி வியாதி நினைக்கிறீங்க? ஆமா, இது என்னன்னு தெரியுமா, நம்மளோட சுயகௌரவம் நம்மளுக்கு நம்ம தான் முக்கியம். எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இப்படி இருந்திருந்தே பழமுடைய வாழ்க்கை. அவங்க சொன்னாங்க நான் நல்லவங்களா இருந்து பேர் எடுக்கிறதோட கெட்டவங்களா இருந்து பேர் எடுக்காமலே போயிடுவேன். இப்போ நான் போய் சொல்லி நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், எல்லாம் எக்ஸ்டர்னலாக மார்க் வாங்கியிருக்கேன். இப்போ அதை டிவியில் பார்ப்பாங்க, டீச்சர்ஸ் தெரியும், நான் அது வருத்தப்படுறேன்.
ஆனால் அப்படி மார்க் எடுத்ததுனால தான் எனக்கு நல்ல இன்டர்னல் கிடச்சி நல்ல பர்சன்டேஜ் கிடைக்குது. அது கிடைச்சதுனால தான் எனக்கு வேலை கிடைச்சது. அதனால தான் இப்போ என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்க முடியுது. அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு வேணாம் வேலை வெற்றியும் போனதா அது என்ன பாதிக்கலாம், ஆனால் என்னை நம்பி இருக்க குடும்பத்தையும் பாதிக்கணும். அது தவறான செயல். அதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டிருக்காங்க. அவங்களோட நேர்மையால் மற்றவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. என்னுடைய பாஸ் என்கிட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் சில விஷயம் சொல்லும்போது சரி சார் இது இப்படி பண்ணிங்கன்னா மூவ் ஆகும், இது மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் சொல்லும் போதும் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் என்னோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறப்போ அதே கம்பெனியில் அதோட டீக்ரோத் பண்ணிக்கிட்டும் சேலரி ஒர்க் பண்ணிக்கிட்டும் என்னுடைய ஃபியூச்சர் லைஃப் பற்றி நான் வந்து வருத்தப்படாமல் அது கம்பெனி ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வேணால் 1 மாதம் 2 மாதத்துக்கு ஃபேமிலி நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரபிள் பண்ணுறதோ சஃபர் பண்ண நினைக்கலாம். பட் ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது ஐ மே ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி, ஐ மே கோ இன் பெட்டர் மேனர். டெஃபினட்டாக எனக்குள்ள இருக்கிற எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் நான் கொடுத்து என்னோட பெட்டர் லைஃப் ஜாப்லையும் ஜாயின் பண்ணலாம், என்ன கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். ஆக்சுவலாக இவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என் பாஸ் கிட்ட நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவர் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போவேன்றாரு. திருப்பி இன்னொரு கம்பெனிலையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போவேன்றாரு. எந்த கம்பெனியுமே பிடிக்கலனாலும் இவர் நான் சொந்தமாக வந்துட்டு கன்சர்ன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சொந்தமான கன்சர்னில் பீப்புளை இவ்வளோ மேனேஜ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவரை மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிறைய பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவரும் அவனுங்களை துரத்திடுவார், அவனுங்களும் விட்டு போயிடுவாங்க. அவரால் கன்சர்ன்ஸ் நடத்த முடியாது சார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாக்கா பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. வெளிப்படையாக பேசுகிறவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். ஒரு நிர்வாகம் நம்பிக்கையான மனிதனையை மட்டுமே வைத்துக் கொள்ளும் என்கிற காரணத்தினால் நாம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று இந்த தரப்பில் விளக்கம் சொல்லப்படுகிறது. வெளிப்படையாக இருக்கிறவர்களை வேலைக்கு ஒத்துவராதவர்கள் என்று தீர்மானித்தவர்களை வெளியே அனுப்பிவிடுவார்கள் என்று மறுதரப்பில் விளக்கம் தரப்படுகிறது. யதார்த்தத்தில் என்ன நடக்கிறது? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிறப்பியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. உண்மையிலே எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. நான் வந்து சென்னையில் இருக்கேன், அம்மா நைட்டு வந்து நெல்லை. ஸோ டெய்லி எனக்கு கால் பண்ணுவாங்க, நார்மலாக பிஸியாக இருக்கும் எனக்கு. எங்கள் அம்மா கால் பண்ண போல யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து மோஸ்ட்லி மேல் ஆர் ஃபீமேல் வாட் எவர் இட் இஸ் மேல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னோட மொபைல் நம்பர்லேயே சிவசங்கரின்னு உள்ள பேரை சிவா, மானசாங்கிற பேரை மனோ, அப்படிலாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி நான் திருநெல்வேலி போனால் டாக்டர் பாலச்சந்தர் ISO 9001 அக்மார்க் பற்றின நல்ல பையன். லைன் டேட் சிற நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. TMT கம்பிகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.